நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது 5.4ல் எக்ஸசைஸ் 5.4ல் ஃபிஃப்த்து சம். ஓகேவா? ஃபிஃப்த்து சம் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். ஓகேவா? இதுலேயும் லீஸ்ட் நம்பர் தான். விச் மஸ்ட் பி ஆடட் டு each ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ். கொடுத்துருக்க நம்பர் கூட ஆட் பண்ணக்கூடிய லீஸ்ட் நம்பர். அந்த லீஸ்ட் நம்பரை ஆட் பண்ணுறதுனால அந்த கொடுத்துருக்க நம்பர் என்னவாக மாறிடும்? டு கெட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாற்றிட்டு அதோடைய ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோங்கிறதையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? 525. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 525க்கு நம்ம டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். 5 2 5. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட் 5 இருக்குது. 5 அப்படிங்கும்போது 2 2s are 4 தான் போட முடியும். 4 போட்டாச்சு. கீழே எடுத்திங்க அப்படின்னா 1 2 5 கீழே இறக்கணும். இப்போ இந்த 2 2s are 4 இங்கே வரும். அப்போ இந்த 4 கூட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு அதை மல்டிப்ளை பண்ணும்போது 125 வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5ல் எண்ட் ஆகிறதுனால நம்ம 5 தான் போட்டு பார்க்க முடியும். 5 5s are 25, பேலன்ஸ் 2. பெருசாக போகுது, அவ்வளோ போட முடியாது, ரொம்ப அதிகமாக ஆகுது. அப்போது நம்ம வந்து 4 1 போட்டோன்னா 41 ரொம்ப கம்மி. 4 2 போட்டு 2 போட்டோன்னா 4 2க்கு 2 போட்டோன்னா வெறும் 84 தான். 4 into 3 போட்டோன்னா 3 3s are 9, 129 வருது. ஓகேவா? அப்போ 3 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 129 வருது. 2 போட்டோம் அப்படின்னா 84 வருது. ஓகேவா? அப்போன்னா இது கூட எந்த நம்பரை நம்ம இன்னும் 125 வரணும்னா இன்னும் எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும்? 4. ஓகேவா? 4 + 4 ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? அந்த லீஸ்ட் ஆடட் நம்பர். இப்போ 129 அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன வேணும்? 4 இருக்கணும். அப்படி தானே? அதுதான் லீஸ்ட் ஆட் நம்பர். ஆட் எ லீஸ்ட் நம்பர் எவ்வளவு? 4. அப்போ 4 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 525 + 4 என்ன வரும்? 529. இப்போ இந்த 529க்கு நம்ம போட்டு பார்ப்போம். 529 சேம். 2 2s are 4, பேலன்ஸ் 1 2 9. ஸோ 2 2s are 4. இங்கே 3, இங்கேயும் 3, 129 0. ஸோ த லீஸ்ட் நம்பர் 4 ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 529 கிடச்சது இல்லையா? அதோடைய ஸ்கொயர் ரூட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 23ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு சம். இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்கள். 1750. ஸோ 1750 போடும்போது 2 டிஜிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 17 அப்படிங்கும்போது 4 4s are 16. ஸோ பேலன்ஸ் இங்கே 1 2 டிஜிட்டையும் நம்ம கீழே இறக்கணும். 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இப்போ 8 into 1 81 தான் வரும். 8 into 2 2ஆக போடுவோமா? 2 2s are 4, 164 ஆகிடுது 2 போடும்போதே. அப்போன்னா இங்கேயும் 2 இங்கேயும் 2 போட்டோன்னா நம்மளுக்கு என்னது? 164 வேணும். அப்போ எவ்வளோ அதிகமாக தேவைப்படுது? 50லேருந்து 164 ஆட் பண்ணால் எவ்வளோ நமக்கு அதிகமாக தேவைப்படுது? 14 அதிகமாக தேவைப்படுது. ஸோ த லீஸ்ட் ஆடட் நம்பர் எவ்வளவு? = 14. அப்போது 1750 கூட நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்? 14 ஆட் பண்ணால் 1764 வரும். இப்போ இந்த 1764க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். 4 4s are 16, பேலன்ஸ் 1 64 நம்ம கீழே இறக்குறோம். 4 2s are 8, 2 2 2 2s are 4, 8 2s are 16. ஸோ பேலன்ஸ் 0. ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 is equal to 42. இதுதான் ஆன்சர். ஓகேவா? எப்படி செய்தோன்னு தெரியுதா? இதே மாதிரி தான்
எல்லா சம்மும் செய்யணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், தேர்ட் சம் பாருங்கள், 252 இருக்குது. ஸோ 252 செஞ்சு பார்ப்போமா? 252. ஸோ லாஸ்ட்லேருந்து இருக்கும்போது இங்கே 1 1 தான் போட முடியும். ஸோ பேலன்ஸ் 1, 52 கீழே இறக்கியிருக்கிறோம். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 2. 2 × 1 21, 2 × 2 அப்படிங்கும்போது 44 தான் வரும். 2 × 4 போட்டு பார்ப்போம். 96 தான் வருது. இங்கே நமக்கு 152 பக்கத்தில் வரணும். அப்போது 6 போட்டு பார்ப்போம். 156 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 156 வருது. அப்போ இதை விட இது எவ்வளோ அதிகமாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது? 4 வேல்யூஸ். ஓகேவா? அப்போது 4 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 252 கூட 4 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 256. இப்போ இந்த 256க்கு டிவிஷன் மெத்தட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 1 is 1, 156, 1 2 is 2, 6 இங்கேயும் 6 போடலாம். 156 வந்துடும் 0. ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256, இதுதான் the perfect square number. The answer is 16. The answer. ஓகேவா? ஓகேவா? தான் தேர்ட் சம். ஃபோர்த் சம் பார்க்கலாமா? ஃபோர்த் சம் பாருங்கள், 1825 இருக்குது. செய்யலாமா? இப்போ 1825. ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ 18 இருக்குது. இந்த 18ங்கும் போது 4 4s வரும். 4 4s 16. ஸோ இங்கே 2 இருக்குது. 25 கீழே இருக்கிறோம். இப்போ 4 2s 8 வந்துடும். அப்போ இந்த 8 கூட எந்த நம்பரை நம்ம சேர்க்கும்போது 225 கிட்ட வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு 5 போட்டு பார்ப்போம். ரொம்ப அதிகமாக போகுது. கண்டிப்பாக 5க்கு கீழே தான். 3 போட்டு பார்க்கலாமா? 249 வருது. ஓகேவா? 4 போட்டால் இதை விட அதிகமாக இருக்கும். 2 போட்டோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 249 வரணும். அப்போது 249லேருந்து 225 மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? எவ்வளோ ஆட் பண்ணணும்? அப்போனா 24 ஆட் பண்ணால் தான் இந்த நம்பர் வரும். ஸோ 1825 கூட 24 ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? 1849. ஸோ இப்போ இந்த 1849 நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதே மாதிரி செய்ய போகிறோம். 4 4s 16, பேலன்ஸ் 2 4 9, 4 2s 8. ஸோ வேல்யூ 3 வந்துச்சு இல்லையா? அதையே ஃபாலோ பண்ணி 249 போட்டு 0. ஸோ த ரூட் ஆஃப் 1849 is equal to 43. ஓகேவா? இது வந்து அடுத்து இதுலேயே லாஸ்ட் சம் பாருங்கள், 6412. ஸோ 64 8 8s 64. ஸோ இங்கே வந்து எவ்வளவு? 0 1 2 இருக்கலாம். 8 2s போட்டாலே நம்மளுக்கு எவ்வளோ வந்துடுது? 8 2s போட்டாலே 16 வருது. இது அதோட சின்ன நம்பராக தான் இருக்குது, 12. அப்போனா இப்போ அங்கே வந்து 161 வரணும். அப்படி தானே? 161 போட்டால் கூட வராது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ ஆட் பண்ணணும்? 161 வரணும் அப்படின்னா இங்கே ஒரு 1 போடுவோம், இங்கே ஒரு 1 போடுவோம். அப்போ இங்கே வந்து 161. பட் இங்கே எவ்வளோ தான் இருக்குது? ஒன்லி 12 தான் இருக்குது. ஸோ 12 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 9. ஸோ 149 நம்ம ஆட் பண்ணணும். சரியா? ஸோ 6412 ப்ளஸ் 149 எவ்வளோ வரும்? 6561. ஸோ அதை ஃபாலோ பண்ணுவோமா? எவ்வளோ ஸ்கொயர் ரூட் வருதுன்னு பார்ப்போமா? 6561. ஸோ 8 8s 64. பேலன்ஸ் 1 61, 16 ஒரு 1 161 0.
ஸோ த ஆன்சர் ஆஃப் 6561 is equal to 81. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் தான் செய்யணும். ரொம்ப ஈஸியானது தான். 2 தடவை டிவிஷன் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.